ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 3யோட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ அண்ட் எக்ஸிகியூஷன். ஸோ ஒரு மேப் ரெடியூஸ்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட் நீங்க அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஓனா எழுதிடலாம். ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஸோ மேப் ரெடியூஸ்னா என்னன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ. With HDFS, we are able to distribute the data so that data is stored on multiple nodes instead of a single large machine. So நம்ம HDFSல என்ன பார்த்தோம், ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்டை ஒரே மிஷின்ல ரன் பண்ணோம்னா கஷ்டமா இருக்கும். அதுக்காக என்ன பண்றோம், அந்த டேட்டா செட்டை சின்ன சின்னதா பிரிச்சு நிறைய மிஷின்ஸ்ல ரன் பண்றோம். ஸோ டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு HDFSல பார்த்த கான்செப்ட். MapReduce provides a framework for highly parallel processing of data across clusters. So இப்படி நிறைய சிஸ்டம்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே பேரலா நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இதுக்காக தான் MapReduce framework யூஸ் பண்றாங்க. அது என்ன பண்ணும், the framework splits the data into smaller chunks that are processed in parallel on cluster of machines by programs called mappers. So இந்த MapReduceல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை சின்ன சின்னதா பிரிச்சுப்பாங்க. சின்ன சின்ன சங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ சின்ன சின்னதா பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு அது எல்லாத்தையுமே பேரலா ப்ராசஸ் பண்ணுவாங்க. எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேப்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதான் மேப் ரெடியூஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த மேப்புங்கிற கான்செப்ட். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, the output from the mappers is then consolidated by reducers into desired results. ஸோ நான் இப்போ மேப்பரை வச்சு என்ன பண்ணியிருக்கேன், அந்த டேட்டாவை சின்ன சின்னதா பிரிச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து வர அவுட்புட்டை ரெடியூசர்ஸ் வச்சு நம்ம ரிசல்ட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ இதான் மேப் ரெடியூஸ்னு. மேப் ஒரு கான்செப்ட் இருக்கும், ரெடியூஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இவ்வளவு சிம்பிள் தான். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் ரெடியூஸ் கான்செப்ட் என்னது அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இப்போ டயக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா. ஸோ நம்ம டேட்டா செட்ல உள்ள டேட்டா கொடுக்குறோம். அந்த டேட்டாவை சின்ன சின்னதா பிரிக்காங்க, டேட்டா ஸ்பிளிட். ஸோ சின்ன சின்னதா பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோமா, ஒவ்வொன்றையுமே தனித்தனியா பேரலா ப்ராசஸ் பண்றாங்க. எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னா, மேப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ மேப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சு வச்சிருந்த சின்ன சின்ன ஸ்பிளிட்டையும் பேரலா ப்ராசஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் ஷஃபிள்னு ஒன்னு பண்ணுவாங்க. ஷார்ட் ஷஃபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டேட்டா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோமா, அது எல்லாத்தையும் மறுபடியும் ஆர்டர் படி அடுக்கணும். ஸோ நம்ம பெரிய டேட்டா செட்ல எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஆர்டர் படி அடுக்கிறோம். அதுக்கு இந்த ஷார்ட் ஷஃபிள்ங்கிற அந்த மெத்தடு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆர்டர் பண்ணி அடுக்கிறத ரெடியூஸ்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வச்சு ரெடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுதான் நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் மேப் ரெடியூஸ்ங்கிற கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணிட்டு மேப்புங்கிற ஃபங்க்ஷன் வச்சு பேரலா ப்ராசஸ் பண்றாங்க. ப்ராசஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் மறுபடியும் அது எல்லாத்தையுமே வரிசையா அடுக்குறாங்க. அதுக்கு ஷார்ட் ஷஃபிள்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெடியூஸ்ல ஃபங்க்ஷன் கொடுத்து நமக்கு அவுட்புட் கொண்டு வராங்க. ஸோ இதான் மேப் ரெடியூஸ் கான்செப்ட். ஸோ இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. அடுத்ததுல உள்ள எல்லாத்தையும் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன கொடுத்தாங்க, திஸ் இஸ் த இன்புட் டேட்டா ஃபைல் டு பி ப்ராசஸ்டு. ஸோ நம்ம ப்ராசஸ் எந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுவோம் அதான் நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். அடுத்து ஸ்பிளிட். Hadoop splits the data into smaller pieces called splits. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டேட்டாவை சின்ன சின்னதா பிரிக்கும், அதான் ஸ்பிளிட்ங்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மேப். இன் திஸ் ஸ்டெப் மேப் ரெடியூஸ் ப்ராசஸஸ் ஈச் ஸ்பிளிட் யூசிங் மேப் ஃபங்க்ஷன். ஸோ இதுல என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்பிளிட்டையுமே மேப் ஃபங்க்ஷன் வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டே வராங்க. ஈச் மேப்பர் ஒர்க்ஸ் ஆன் ஈச் ஸ்பிளிட் அட் ஏ டைம். ஸோ ஒரே நேரத்துல எல்லா மேப்பருமே ஒவ்வொரு ஸ்பிளிட்லயும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், பேரலா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஈச் மேப்பர் இஸ் ட்ரீட்டட் as a task and multiple tasks are executed across different task trackers and coordinated by the job tracker. ஸோ இங்க வந்து டாஸ்க் ட்ராக்கர்னு ஒன்னு இருக்கும், ஜாப் ட்ராக்கர்னு ஒன்னு இருக்கும். அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல, நம்ம ஒவ்வொரு மேப்பருமே ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கலையா, ஒவ்வொரு இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கலையா, அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது இந்த டாஸ்க் ட்ராக்கர்னு ஒன்று இருப்பாங்க. ஸோ எந்தெந்த டாஸ்க்லாம் நடந்துட்டு இருக்குங்க மேனேஜ் பண்றது டாஸ்க் ட்ராக்கர். ஸோ இந்த டாஸ்க் ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது இந்த ஜாப் ட்ராக்கர். ஸோ இவ்வளவுதான். இந்த மேப் ரெடியூஸ்ல இந்த ரெண்டு இருக்கும், டாஸ்க் ட்ராக்கர்னு ஒன்று இருக்கும், ஜாப் ட்ராக்கர்னு ஒன்று இருக்கும். டாஸ்க் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது டாஸ்க் ட்ராக்கரோட வேலை, இந்த டாஸ்க் ட்ராக்கர்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது ஜாப் ட்ராக்கரோட வேலை. ஓகேவா? ஸோ இதான் மேப்ல நடக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஷஃபிள் அண்ட் சார்ட். ஸோ இதுல என்ன பண்ணோம், இன் தி ஸ்டெப் அவுட்புட்ஸ் ஃப்ரம் ஆல் த மேப்பர்ஸ் இஸ் ஷஃபிள்ட் அண்ட் சார்ட்டட் டு புட் தம் இன் ஆர்டர் அண்ட் குரூப்ட் பிஃபோர் சென்டிங் தம் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம மேப்பர்ஸ்ல வந்து அவுட்புட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஷஃபிள் பண்ணி ஆர்டர் படி அடுக்கிறோம். ஸோ அடிக்கிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்க போறோம். இதான் ஷஃபிள் சார்ட்ல பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ரெடியூஸ்.
This step aggregates the outputs of mappers using the reduce function. So நமக்கு அந்த எல்லா அவுட்புட்டையும் நம்ம மொத்தமாக்கி அதை ரெடியூஸ் பண்ணி நமக்கு அடுத்து ஃபைனல் அவுட்புட் கொடுக்க போறோம். The output of the reducer is sent to the next and final step. So அடுத்து என்ன பண்றாங்க, அதான் அவுட்புட். Finally, the output of the reduce step is returned to a file in HDFS. So இப்போ எனக்கு reduce stepல இருந்து ஒரு அவுட்புட் தான் ஃபைனல் அவுட்புட். அதை என்ன பண்றோம், நம்ம HDFSல ஃபைல்ல போயிட்டு ரைட் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இதான் மேப் ரெடியூஸ்ங்க கான்செப்ட்ல. ஸோ என்ன பண்றாங்க, டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்பிளிட்டையுமே ஒவ்வொரு மேப் ஃபங்க்ஷன் வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டே வராங்க. ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஷஃபிள் பண்ணி ஆர்டர் படி அடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே மொத்தமா ரெடியூஸ் பண்ணிட்டு அவுட்புட்டா கொடுக்காங்க. இதான் மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா ஃப்ளோ இன் மேப் ரெடியூஸ். இதுலயுமே அதே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்க, மேப் ரெடியூஸ் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் மாடல் டு ஃபெசிலிட்டேட் த டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டாஸ்க். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்க அந்த டாஸ்க்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் லாஜிக் இஸ் டிஃபைன்ட் அஸ் 2 functions. ஸோ இந்த மேப் ரெடியூஸ்ல 2 ஃபங்க்ஷன் இருக்கு. என்னென்னது, ஒன்னு மேப், இன்னொன்னு ரெடியூஸ். மேப்ல என்ன பண்ணுவாங்க, மேப் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த இன்புட் இன்டு கீ வேல்யூ பேர்ஸ் டு ப்ராசஸ். ஸோ இந்த மேப்ல வந்து கீ வேல்யூ பேர்ஸா பிரிக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ கீ வேல்யூ பேர்ஸா பிரிச்சு ப்ராசஸ் பண்றாங்க. ரெடியூஸ்ல என்ன பண்றாங்க, அக்ரிகேட்ஸ் த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் ஈச் கீ. ஸோ ரெடியூஸ்ல என்ன பண்றாங்க, இந்த மேப்ல இருந்து எனக்கு கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே அக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவுட்புட் கொடுக்கறதுக்கு. இதான் டேட்டா ஃப்ளோங்கிறது. அதே கான்செப்ட் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா எழுதியிருப்பாங்க. ஸோ அதே டயக்ராம டிஃபரெண்டா டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. டேட்டா இருக்கு, அதை மேப் சைட் ஜாயின் ஒன்ல கொடுத்து சின்ன சின்ன சங்கா பிரிச்சுறாங்க. ஸோ ஸ்பிளிட்ஸ்ன்னு பார்த்தா இங்க சங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சங்கையுமே நம்ம மேப்பருங்க அந்த ஃபங்க்ஷன்ல கொடுப்போம். அந்த மேப்பர்ல இருந்து வர அவுட்புட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூசர்ஸ்ல கொடுப்போம். ஸோ ரெடியூசர் வந்து என்ன பண்ணும், மேப்பர்ல இருந்து வந்து அவுட்புட் எல்லாத்தையுமே அக்ரிகேட் பண்ணி நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ தான் அவுட்புட் டேட்டா கடைசியா. ஸோ இதான் மேப் ரெடியூஸ்ல டேட்டா ஃப்ளோ. ஸோ ஒர்க் ஃப்ளோனா என்னன்னு பார்த்திருக்கோம், இந்த டேட்டா ஃப்ளோனா என்னன்னு பார்த்திருக்கோம். இவ்வளவுதான் மேப் ரெடியூஸ்ங்க கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஒரு டயக்ராம் மட்டும்தான். இந்த டயக்ராம நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாவே ஓனா எழுதிக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்ல என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டேட்டாவை இன்புட்டா கொடுப்போம். அதாவது நம்ம கிட்ட ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கும், அதை நம்ம இன்புட்டா கொடுப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாங்க, டேட்டா ஸ்பிளிட். நம்ம கொடுத்தோலையே அந்த பெரிய டேட்டா செட் அது எல்லாத்தையுமே சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணி வச்சுப்பாங்க. இதான் டேட்டா ஸ்பிளிட். நெக்ஸ்ட் என்னது, மேப் ஃபேஸ். அந்த டேட்டா ஸ்பிளிட்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு டேட்டா ஸ்பிளிட்டையுமே ஒரு மேப் ஃபங்க்ஷன் வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டே வருவாங்க. இந்த எல்லா ப்ராசஸுமே பேரலா நடக்கும். அதாவது அட் அ டைம்ல எல்லா ஸ்பிளிட்டையுமே ஒவ்வொரு மேப் ஃபங்க்ஷன் வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டே வருவாங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும், சார்ட் அண்ட் ஷஃபிள். ஸோ நமக்கு அந்த மேப்ல வந்து எல்லா அவுட்புட்டையுமே ஷஃபிள் பண்ணி ஆர்டர் படி சார்ட் பண்ணுவோம். ஸோ சார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றோம், ரெடியூஸ். ஸோ அந்த எல்லா அவுட்புட்டையும் மொத்தமா சேர்க்கிறோம், அக்ரிகேட் பண்றோம். இதான் ரெடியூஸ்ல பண்றாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அவுட்புட் கிடைச்சிரும். அந்த அவுட்புட்டை நம்ம தேவையான இடத்துல போயிட்டு ரைட் பண்ணிடுவோம். இதான் மேப் ரெடியூஸ்ல உள்ள கான்செப்ட். இதை மட்டும் புரிஞ்சாலே போதும், இந்த மேப் ரெடியூஸ் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.